ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு டீம் ரெண்டாவது பேட்டிங் பிடிச்சி ஒரே ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற நிகழ்வு 5 தடவை தான் நடந்திருக்கு. முதலாவதாக பார்த்தோன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் இடையில நடந்த மேட்ச்சு May 9, 2015 நடந்திருக்கு. முதலாவதாக பேட்டிங் பண்ண கிங்ஸ் 11 பஞ்சாப் 183 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. அந்த இன்னிங்ஸில் அதிகபட்சமாக கிளான் மேக்ஸ்வெல் 43 ரன்னும் சுனில் நரைன் 4 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 83 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகளை 10 ஓவர்லேயே இழந்திருந்தாங்க. மேட்ச்சு காலின்னு நினச்ச கொல்கத்தா ரசிகர்களுக்கு ஆண்ட்ரூ ரசேல் 21 பந்துகளில் 5 4 4 6ன்னு விளாசி 51 ரன் அடித்து குயிக் கேமியோ தந்துட்டு போனார். சூப்பராக போயிட்டு இருந்த மேட்ச்சில் 17வது ஓவரில் ஆண்ட்ரூ ரசேல் அவுட் ஆக 159 ரன்னுக்கு 6 விக்கெட் ஆச்சு. கடைசி ஓவரில் பிராட் ஹாக்கும் பியூஷ் சாவ்லாவும் நிற்கிறாங்க. 8 ரன் தேவைப்படுது வெற்றிக்கு. அனுராக் சிங்கோட ஃபஸ்ட்டு பாலில் பிராட் ஹாக் 1 ரன் அடிக்கிறாரு. ரெண்டாவது பாலில் பிராட் ஹாக் ரன் அவுட் ஆக பியூஷ் சாவ்லா ஸ்ட்ரைக்கில் இருக்கார். மூணாவது பாலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பியூஷ் சாவ்லா சூப்பராக ஒரு 6 அடிக்க அடுத்த பாலே ஈஸியாக வின் பண்ணிடும்னு பார்த்தா அடுத்த பாலே பியூஷ் சாவ்லா அவுட்டு. 5வது பாலில் சுனில் நரைன் ஸ்ட்ரைக்கில் இருக்க லெக் பைஸில் 1 ரன் எடுத்து கேகேஆர் 1 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. பரபரப்பான மேட்ச்னாலே சென்னை சூப்பர் கிங்ஸும் கண்டிப்பாக இடம் பிடிச்சிடும். அந்த வகையில் 2018ஓட ஃபஸ்ட்டு மேட்ச்சே சென்னை சூப்பர் கிங்ஸ் விஸ் மும்பை இந்தியன்ஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மும்பை இந்தியன்ஸ் 165 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. அந்த இன்னிங்ஸில் டாப் ஸ்கோர் சூரியகுமார் யாதவ் தான். 29 பாலில் 6 4 ஒரு 6ன்னு 43 ரன் அடிச்சிருந்தார். சென்னை சார்பாக சேன் வாட்சன் 4 ஓவரில் 29 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். 13 ஓவர் முடிவில் 84 ரன்னுக்கு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க சென்னை. வான்கடையில் இருந்த மும்பை ரசிகர்களுக்கு சந்தோஷம். சென்னை ரசிகர்களோ எப்படியாவது வின் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் டுவைன் பிராவோ ஒரு மேஜிக்கல் இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். 7வதாக வந்த அவர் 30 பந்துகளை சந்தித்து 3 4 7 6ன்னு 68 ரன் அடிச்சிருந்தார். 19வது ஓவர் முடிவில் பூம்ரா டுவைன் பிராவோவை காலி பண்ணுறாரு. 159க்கு 9 விக்கெட்டாக இருக்குது. ஒரு கட்டத்தில் 18 பாலுக்கு 47 ரன் தேவைப்பட்டது. ஆனால் கடைசி கட்ட ஓவரில் ஒரே ஒரு ஓவருக்கு 10 ரன் தான் தேவைப்படுது. இப்போ கடைசி ஓவரை முஸ்தாபிக்கூர் போட ரிட்டையர்டு ஹெட்டான கேதார் ஜாதவ் வேறு வழி இல்லாமல் கிரவுண்டுக்கு வராரு லாஸ்ட் ஓவரில். அந்த பக்கம் கடைசி விக்கெட்டான இம்ரான் தாகிர் இருக்கார். முஸ்தாபிக்கூர் போட்ட ஃபஸ்ட்டு 3 பாலுமே டாட் பால். அவ்வளோதான் கதை முடிஞ்சுதுன்னு நினைக்கும்போது 4வது பாலில் ஒரு 6ம் 5வது பாலில் ஒரு 4ம் அடித்து மேட்சை முடிக்கிறாரு கேதார் ஜாதவ். வான்கடையில் இருந்த மும்பை ரசிகர்களோ சைலண்டாக, சிஎஸ்கே ரசிகர்களோ சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாங்க. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத மேட்சாகவும் அமைஞ்சது. மூணாவதாக பார்த்தோன்னா இதுவும் 2018 நடந்த மேட்ச்சு தான். மும்பை இந்தியன்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மோதினாங்க. முதல்ல பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் 8 விக்கெட் இழப்புக்கு 147 ரன் அடிச்சிருந்தாங்க. குறைஞ்ச ஸ்கோர் தானே ஈஸியாக முடிஞ்சிடும்னு பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த இன்னிங்ஸில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான எவன் லீவிஸ் 17 பந்துகளில் 3 4 2 6ன்னு 29 ரன் அடிச்சிருந்தார். இன்னிங்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோரே இதுதான். சன்ரைசர்ஸ் சார்பாக 4 ஓவர் போட்டு 25 ரன் கொடுத்து 2 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் சந்தீப் சர்மா. ரெண்டாவது இன்னிங்ஸில் சிக்கர் தவான் பட்டையை கிளப்பி 28 பாலில் 8 4 அடித்து 45 ரன் எடுத்து அவுட் ஆனார். அந்த டைமில் தான் மயங்க் மார்க்கண்டே மேஜிக்கல் பவுலிங்கில் 4 ஓவர் போட்டு 23 ரன் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டை வீழ்த்தி மும்பையை வெற்றிக்கு அருகில் கொண்டு வந்திருந்தார். 17வது ஓவரை போட்ட பூம்ரா 3 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டை தூக்கியிருந்தார். 17 ஓவரில் 133க்கு 5 விக்கெட் தான் போயிருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 18வது ஓவரை போட வந்த பூம்ரா 3 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். 18 ஓவரில் 136க்கு 7 விக்கெட் ஆச்சு. 19வது ஓவரை போட வந்த முஸ்தாபிக்கூர் 1 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட் இந்த ஓவர்லையும் கிளப்ப 19 ஓவருக்கு 137 ரனுக்கு 9 விக்கெட் இழந்திருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கடைசி 6 பாலுக்கு 11 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற பொசிஷனில் ஃபஸ்ட்டு பால்லே 6 அடித்து அசத்தியிருந்தார் தீபக் ஹூடா. 2வது பாலில் ஒய்டு, 3வது பாலில் 1 ரன், 4வது பாலில் 1 ரன், 5வது பாலில் 1 ரன்னு ஒவ்வொரு ரன்னாக ஓடி எடுக்க கடைசி பாலில் ஸ்டான்லேக் 4 அடிக்க பரபரப்பான அந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெற்றி அடைஞ்சாங்க. இந்த தடவையும் ஆப்போசிட் டீம் மும்பை தான். ஏற்கனவே இதே சீசனில் சென்னை கூடயும் 1 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றிருந்தாங்க.
அதை பார்த்தோம்னா 2023 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் நடந்த மேட்ச் தான். 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 212 ரன் அடித்து மாஸ் காட்டியிருந்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஆர்சிபி கேப்டன் ஃபாப் டூப்ளசிஸ் 46 பந்துகளில் 5 4 5 6ன்னு 79 ரன் அடிச்சிருந்தாரு. ஹோம் கிரவுண்டில் நடந்த மேட்ச்சில் 212 ரன் அடிச்சிட்டோம், நமக்கு தான் வெற்றி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆர்சிபி. ஒரு கட்டத்தில் 4 ஓவருக்கு 23 ரன் மட்டுமே எடுத்து 3 விக்கெட்டை இழந்திருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் நிக்கோலஸ் பூரானும் 49 பந்துகளில் 127 ரன் இவங்க 2 பேர் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இதில் 10 4ம் 12 6ம் அடங்கும். கடைசி ஓவரில் வெற்றிக்கு தேவை 5 ரன் மட்டும்தான். 208க்கு 7ங்கிற நிலைமையில் இருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஆனாலும் கடைசி ஓவரில் ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட்டை எடுத்து அசத்தியிருந்தார். கடைசி பாலில் ஒரே ஒரு ரன் அடித்தா வின்னுங்கிற நிலைமை வந்துச்சு. ஆவேஸ் கானுக்கு லெக் பை மூலமாக ஒரு ரன் கிடைக்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பரபரப்பான ஆட்டத்தில் வெற்றி அடைஞ்சு அவங்களோட ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தினாங்க. 212 ரன் எடுத்தும் ஹோம் கிரவுண்டில் தோத்துட்டாங்க ஆர்சிபி. இந்த ஒரு தோல்வியால் ஆர்சிபி பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியாமல் போச்சு. பார்த்தோன்னா 2025 அதாவது இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச 4வது மேட்சான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் டெல்லிக்கும் நடந்த மேட்ச் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 8 விக்கெட்டுகளை இழந்து 209 ரன் அடிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக நிக்கோலஸ் பூரான் 30 பந்துகளில் 6 4 7 6ன்னு 75 ரன் அடிக்க 250-60ன்னு எதிர்பார்த்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு 209 ரன் தான். 13 ஓவருக்கு 113 ரன்னுக்கு 6 பேட்ஸ்மேன்கள் வரிசையாக அவுட் ஆக இந்த மேட்ச்சில் இனி உயிர் இல்லை அப்படின்னு நினச்ச ரசிகர்களுக்கு அடுத்தது தான் கிளைமேக்ஸ் ஆட்டமே ஆரம்பிச்சுது. அசுதோஷ் சர்மா இன்னொரு பக்கத்தில் 20 பாலுக்கு 20 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தார். ஒரு கட்டத்தில் 17 ஓவருக்கு 171க்கு 7 விக்கெட்டில் இருந்தாங்க. 18 பந்துகளில் 39 ரன் தேவைப்படுது. 18வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால்லே ரவி பிஷ்னோய் ஸ்டார்க்கை அவுட் ஆக்குறாரு. அடுத்த பால் டாட் பாலாக 16 பாலுக்கு 39 ரன் தேவைப்படுது. கடைசி 3 பாலில் 2 6 ஒரு 4 அடித்து அசத்தினார் அசுதோஷ் சர்மா. 18வது ஓவரில் இன்னொரு விக்கெட் போக 9 விக்கெட்டை இழந்திருந்தாங்க டிசி. அசுதோஷ் சர்மா அந்த ஓவர்லேயும் 2 4 ஒரு 6ன்னு அடிச்சிருந்தார். கடைசி ஓவரோட 3வது பால்லையும் 6 அடித்து டெல்லி கேபிட்டல்ஸை வின் பண்ண வச்சார் அசுதோஷ் சர்மா. முதல் 6 பேட்ஸ்மேன்கள் கைவிட்ட நிலையில் 7வதாக வந்து 66 ரன்கள் அடித்து டெல்லி கேபிட்டல்ஸை வின் பண்ண வச்சுருந்தார் அசுதோஷ் சர்மா. இந்த 5 மேட்ச்லேயும் உங்களோட ஃபேவரட் மேட்ச் எது அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.